கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி முக்கியமான எந்த துறைக்கு முக்கியமான எந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டது? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எதை முன்னுரிமை கொடுத்து நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க மக்களுக்கு? 5 ஆண்டுகள்ல நீங்க முதல்ல ஒன்னு தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். 19ல வர்றோம். 19 மார்ச்ல கொரோனா வந்துருது. இந்த 19க்கான 5.5 கோடியில முதல் 2.5 கோடி தான் கிடைக்குது. அந்த 2.5 கோடி 20-21க்கான 5 கோடி 21-22க்கான 5 கோடி மொத்தம் 12.5 கோடி பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிருது. அதுக்கு அடுத்து வர்ற தொகை தான் முழுமையா கிடைக்குது. அப்புறம் நாங்க பல கோரிக்கைகள் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு வருட நிதியை தவிர மீதி எல்லாம் தர்றாங்க. அப்ப அந்த குறுகிய காலகட்டத்தில் எங்களுடைய அந்த நிதியை முழுமையாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை, முழுமையாக செலவழித்திருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாம அத்தனை தொகையும் செலவழித்திருக்கிறேன். 3 விஷயங்களா பிரிச்சிருக்கிறேன். மிக முக்கியமாக கல்வி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பெஞ்சஸ் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே போல நான் தத்தெடுத்திருக்கிற ஒரு கிராமம், பிரதமருடைய சாகி என்கின்ற திட்டத்தின் கீழ் சித்தால பக்கத்தை தத்தெடுத்திருக்கிறேன். அந்த கிராமத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், நீர்த்தேக்க தொட்டி, அந்த கிராமத்தில் இருக்க பள்ளியை மேம்படுத்துவது. ஸோ கல்வி, சுகாதாரம், பெண்கள், இந்த 3 இதில் தான் பிரித்து அங்கன்வாடி, குழந்தைகளுடைய மையம் இப்போ கண்ணகி நகரில் ஒரு கம்யூனிட்டி ஹால், மயிலாப்பூரில் ஒரு கம்யூனிட்டி ஹால், இப்படி சமுதாயத்திலே மிக மிக தேவைப்படுகின்ற இடங்கள் இருக்கின்ற இல்லைங்களா, மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, எளிய மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இந்த சேவை சென்று செய்ய வேண்டும். அதில் தான் என்னுடைய ஃபண்ட்ஸ் முழுக்க போயிருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் தென்சென்னை பகுதியிலேயே பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர் இருந்தது, தற்போது 2,000 ஏக்கராக குறைந்து விட்டது. இதற்கு அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நீங்க தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருந்த நிலையிலும் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நீங்களும் மீண்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்பதற்கும் பாதுகாப்பதற்குமான என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய மேம்பாடு குறித்து 6 முறை நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். நீங்க சரி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். எல்லாமே அந்த பார்லிமெண்ட் சைட்ல இருக்குது. பலவித கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன். அதுல மிக மிக முக்கியமான கோரிக்கை இந்த சதுப்பு நிலம் என்பது எவ்வளவு சென்னைக்கு மிக முக்கியமானது, அதற்காக எங்களுக்கு நிதி உதவி வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்தது. 3 வருட காலங்கள் அதிமுக ஆட்சியிலையும் 2 வருட அதிமுக ஆட்சியிலையும் அது செவி சாய்க்கல. இவங்க 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டணி தானே இருக்கிறாங்க. இப்ப அன்பிற்குரிய சகோதரர் அன்புமணி அவர்கள் சொன்னார் என்றால் அவருடைய கூட்டணி தானே மத்திய அரசுல இருந்திருக்கிறாங்க. அவங்க பண்ணிருக்கலாம்ல. கோரிக்கைகள் முன்வைத்து இப்ப நாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக என்ன செஞ்சிருக்கோங்கிறத தெளிவா சொல்றேன். ஏன்னா இவங்க கேட்கறாங்க ராம்சார் அங்கீகாரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. அதை மேம்படுத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழ்நாட்டில் தான் கிளைமேட் கவுன்சில் என்று ஒன்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் பிரசிடென்ட் ஃபார் தட் கவுன்சில், வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அவரிடம் சென்று நம்முடைய என்விரான்மெண்ட் செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ, நம்முடைய அமைச்சர் மெய்யநாதன் இவர்களுடன் சேர்ந்து ஒரு வரைவு திட்டத்தை கொடுக்கிறோம். நாங்க அந்த வரைவு திட்டம் எதுக்காக என்றால் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு நிதி ஒதுக்குறதுக்கு குளோபல் கிளைமேட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமாக எங்களுக்கு நிதி கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்கள் இதை மேம்படுத்துவதற்கு என்று. அதை நெபார்டு மூலமா தான் கொடுக்கணும். நெபார்டு மூலமா வெட் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பி ஒன்றிய அரசாங்கத்திடம் தொடர்ந்து அந்த அமைச்சரிடம் சென்று பேசி அவங்க என்ஓசி கொடுத்து இப்ப அதுக்கு ஒரு 300 crores கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டிய, நான் சொல்றது நடுவில் இல்ல, ஓரத்துல போய் பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அமைத்திருக்கிற நடைபாதையை பார்க்கலாம், இந்த ஓரத்துல இருக்க பார்க்க பார்க்கலாம். இது நம்முடைய பெருமுயற்சியால வந்திருக்கின்ற ஒரு விஷயம்.